1, 2, 3, come on. Hi friends, welcome to BHARBIS KITCHEN. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வெஜிடபிள் ரைஸ். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க கிச்சனுக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் 2 மீடியம் சைஸ், பச்சை மிளகாய் 3, தக்காளி 2 மீடியம் சைஸ். இப்போ நம்ம அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுருவோம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். பட்டை 1, லவங்கம் 2, ஏலக்காய் 1 போட்டு எண்ணெய் காய்ஞ்சது வெடிக்கட்டும். வெடிச்சதும் நம்ம ஆனியன் போடலாம். ஆனியன் இப்போ போடலாம். பச்சை மிளகாயும் கூட சேர்த்தே போட்டுருங்க. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அரிசி கணக்கு பெரிய கிளாஸில். ஸோ அந்த அளவுக்கு நான் அரிசி இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, கோல்டன் ப்ரௌனாக ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறோம். இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து இது பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நான் ஒரு கிளாஸ்க்கு 1 டேபிள் ஸ்பூன்ற கணக்கில் நான் போடுறேன். ஸோ இப்போ இதை போட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இந்த அடியில் ஒட்டும் போது நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது பேச்சுலர்ஸ் அண்ட் பிகினர்ஸ்க்கான ஒரு டிப். இது மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள், ரொம்ப தீஞ்சிட போகுது. இது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இது. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணிட்டேன். போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எப்போவுமே தக்காளி இந்த மாதிரி குத்தினா மாதிரி நம்ம பண்ணோன்னா, ஸ்மாஷ் பண்ணால் சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ இதில் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் பார்த்திங்கன்னா நம்ம எப்படியுமே வந்து ஒரு சட்னி கரண்டி ஒன்று வச்சுருப்போம் சின்னதாக, அதில் ஒரு கரண்டி நான் ஆட் பண்ணுறேன். இந்த அளவு தான் போடுறேன், நிறைய போடல நான். பார்த்துக்கோங்க, நார்மலாக எல்லார் வீட்லேயும் இந்த கரண்டி இருக்கும். ஸோ சின்ன குட்டி கரண்டியில் ஒரு கரண்டி கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உப்பை பார்த்து எவ்வளோ வேணுமோ நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது வெறும் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன் நான். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் போட்டுருக்கோம்னா காரம் இருக்கும். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் இது வெறும் மிளகாத்தூள். இது ரொம்ப காரம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பேச்சுலர்ஸ் வந்து இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில் அரைக்க முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இன்ஸ்டண்ட்டாக இப்போ உங்களுக்கு ரெடிமேடாக வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வெளியில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வீட்டில் அரைக்கிற மாதிரி தான் சார், பிகினர்ஸ்க்கு நான் சொல்கிறேன். ஒரு இஞ்சி வந்து நம்ம இந்த விரல் அளவில் ஒரு பாதி அளவு இஞ்சி நீங்கள் எடுத்துக்கோங்க. பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து அரைச்சி நீங்கள் பேஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ அந்த ஆயில் பாருங்கள் எப்படி மேலே வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேரட், பீன்ஸு, பச்சை பட்டாணி, உங்களுக்கு என்ன காய் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். ஸோ வந்து பீன்ஸு, உருளைக்கிழங்கு எது கூட போட்டுக்கலாம். நான் இப்போ என்கிட்ட கேரட் பீன்ஸ் மட்டும் நான் போடுறேன். நீங்கள் பட்டாணி, பச்சை பட்டாணி கிடச்சிலான்னு போட்டுக்கோங்க. இதுவே வந்து காஞ்ச பட்டாணி தான் நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் வந்து நம்ம வந்து போடலாம். ஏன்னா இது விசில் கொடுக்கறனால இதிலே வெந்துடும். ஸோ நல்லா ஊறினதில் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. காய் போட்டு ஒரு 2 நிமிஷம் இப்படி வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போது. ஸோ இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றலாம். தண்ணி வந்து சுடு தண்ணி நம்ம காய வச்சு அது மட்டும் ஊற்றலாம். இல்லாட்டி பச்சை தண்ணி கூட ஊற்றிக்கலாம். நீங்கள் பேச்சுலர்ஸ் வந்து நம்ம வந்து அவசரத்துக்கு பண்ணும்போது நீங்கள் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த கிளாஸில் வந்து ஒரு கிளாஸ்க்கு இது வந்து 250 ml கிளாஸ் இது. இந்த ஒரு கிளாஸ் ஃபுல்லாக அரிசி போட்டுட்டு நான் ஒரு 1/4 கிளாஸ் கூட போட்டிருக்கேன். ஸோ 1க்கு 1 நான் தண்ணி வைக்கிறேன். அரிசி பார்த்திங்கன்னா நான் ஊற வைக்கிறது காய் கட் பண்ணும் போது தான் நான் தண்ணியில் அரிசியை வந்து ஊற போட்டேன். ஸோ ஒரு 10 மினிட்ஸ் ஊறினா போதும். இப்போ வந்து இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா நார்மலாக ரொம்ப ஹையில் வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தெரிஞ்சுன்னா அப்போ ஹையில் வச்சுக்கோங்க, இல்லை தீஞ்சு போயிடும். ஸோ பாருங்கள், தண்ணி நான் ஊற்றிட்டேன். ஒரு கிளாஸ்க்கு 1க்கு அதாவது 1.5 கிளாஸ் தண்ணி அரிசி போட்டுருக்கேன்னா 1.5 கிளாஸ் தண்ணியை தான் நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கொதிக்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
மஞ்சள் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரிசி போட்டுடலாம். இப்போ இதில் வேணுன்னா நம்ம கேசரி பவுடர் வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லை வேண்டானா அப்படி விட்டுலாம். லைட்டாக கொஞ்சோன்னு போடுறேன், சும்மா ஒரு பிஞ்ச் தான். உங்களுக்கு வேண்டானா நீங்கள் விட்டுருங்க. நாட் ஹெல்த்தின்றதுனால அதை ரொம்ப யூஸ் பண்ணி சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால் வந்து வச்சுமா ஒரு கலருக்காக தான் போடுறது. பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கழுவி தான் ஊற வச்சுருக்கேன் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த தண்ணியை மட்டும் இருத்துட்டு நம்ம வந்து அரிசியை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம போட்டுடலாம். ஃபஸ்ட்டே வந்து கழுவிடணும், நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது அரிசியை. ஸோ வேலைக்கு போகிறவங்க, ஊரை விட்டு ஊர் வந்து தங்கிட்டு படிக்கிற பிள்ளைங்க வந்து நீங்கள் வந்து வெளில ஹோட்டலில் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. இந்த ஒரு குக்கர், ஒரு இண்டக்ஷன் அடுப்பு இருந்தாலே கூட போதும், நம்ம ஈஸியாக சூப்பரான இந்த ரெசிபியை செஞ்சிடலாம். இந்த குக்கர் வந்து பார்த்திங்கன்னா இண்டக்ஷன்லேயும் வைக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் இண்டக்ஷன் எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். ஸோ நீங்கள் ஈஸியாக அந்த ரெசிபி வந்து செஞ்சு ஹெல்த்தியாக நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்றலாம். இப்போ நான் அரிசியை போட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கலந்து விட்டுட்டு குக்கரை வந்து மூடிடலாம். மூடி போட்டு ஒரு விசில் வந்தால் போதும், அதுக்கு மேலே வர வேண்டாம். இதை அப்படியே கலரி விட்டுக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஒரு கலரிட்டு சிம் வந்து மீடியமாக வச்சுருங்க, ரொம்ப ஹையில் வைக்காதீங்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ பாருங்கள் குக்கர் போட்டு மூடிடும். விசில் போட்டாச்சு. இதில் ஒரு விசில் வந்ததை நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் விசில் வரப்போது. நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வைக்கல. நீங்கள் ரொம்ப ஹையில் வச்சுன்னா உள்ளே இருக்க சாதனம் தீஞ்சிரும். ஸோ நீங்கள் மீடியமாகவே ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் இப்போ சப்போஸ் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கள் விசில் வரல அப்படின்னா லைட்டாக ஒரு விசில் தான் போதும். நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடலாம். ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃபுல்லாக ப்ரெஷர் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் போதும். அவசரப்பட்டு நீங்கள் ப்ரெஷர் இருக்கணும்னா பர்ஸ்ட் ஆகிடும் குக்கரை. ஸோ நீங்கள் வந்து பார்த்து, பிகினர்ஸாக இருக்கட்டும் பேச்சுலர்ஸாக இருக்கட்டும் பார்த்து வைங்க. இப்போ நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் சூப்பரான, வாவ் செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் புதினா வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பிடி போட்டுக்கோங்க. நான் இல்லைன்றதுனால நான் போடலை. ஸோ போடலாலும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ வந்து உதிரியாக, எவ்வளோ ரைஸ் எவ்வளோ நீட்டமாக இருக்குது பாருங்கள், குழையாமல். ஸோ ஒரு விசில் இந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சைடில் வந்து வச்சு கலருங்க. இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு கலருங்க. போட்டு நடுவில்லாம் குத்தக்கூடாது. குத்துனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ இதை வந்து நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு கொண்டு போகணுன்னும் போது நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு இதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து லஞ்ச் பாக்ஸில் நம்ம பேக் பண்ணணும். ஸோ இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ உங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து ஒரு பிளேட்டில் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் போடுங்க. நீங்கள் வந்து சூடோடு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி தண்ணி விட்டால் மாதிரி ஆகிடும். ஸோ சாப்பிட நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வெதுன்னு ஆறினதுக்கப்புறம் ஃபேன் காற்றுல அந்த மாதிரி பிளேட்டில் ஆற வச்சு போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு உண்டான ஏற்ற சைடிஷ் வந்து நான் கொடுக்குறேன். எக் ஃப்ரை அண்ட் பொட்டேட்டோ ஃப்ரை, ஃபிஷ் ஃப்ரை, ப்ரான் ஃப்ரை எல்லாமே இருக்குது, வெஜ் அண்ட் நான்வெஜ். இதை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அதோட லிங்க் கொடுக்குறேன். அதே மாதிரி உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ ரைஸோட லிங்க்கும் நான் அதில் கொடுக்குறேன். நீங்கள் கீழே போய் இது வேணும்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் இது எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை வந்து லஞ்ச் பாக்ஸில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த சாதம் மட்டும் கிடையாது, நீங்கள் வெரைட்டி ரைஸாக இருக்கட்டும், ஒயிட் ரைஸ் நம்ம குழம்பு வச்சு கட்டுறதா இருக்கட்டும், எல்லாமே இதே மாதிரி தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டிங்கன்னா மத்தியானம் சாப்பிடும் போது நல்லாயிருக்கும், உதிரியாக இருக்கும், உங்களுக்கு தண்ணி விடாமல் இருக்கும், சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். மறக்காமல் பார்பிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். See you, bye bye.